இந்த நதியை பார்த்த விட நேற்று சுட்டது இருக்கு. நீயும் சாப்பிட்டு வந்தா உன் ஃப்ரெண்ட் பிள்ளைக்கும் கொண்டு போ. அம்மா சரியான டேஸ்டா இருக்கு. அம்மா உனக்கு ஒன்று தெரியுமா? என்னடி சொல்லு. டூர் அண்ட் ஸ்கூலால எதுவும் வலிக்கிட போறீங்களா? இல்லை அம்மா, போன மாதம் தானே போனாங்க. நீ அடுத்த வருஷம் தான் கூட்டிக்கிட்டு போவீங்க. அதுதான் நல்ல படிப்பில் கவனத்தை செலுத்துங்க. பிறகு டூர்கள் அதுகளுக்கெல்லாம் போகலாம். அம்மா இந்த ஃப்ரெண்ட் இதில் இருக்கிறாள் இல்லை, அவளுக்கு அம்மா அப்பா ஒருத்தருமே இல்லை தெரியுமா? பாவம் அவள் அம்மம்மாவோட தான் இருக்கிறாள். என்னடி சொல்லுற? அந்த பிள்ளைய பார்த்தா அப்படி தெரியலேன்னு சந்தோஷமா அப்பவும் துள்ளி குதிச்சாண்டு நிற்கும். ஏன் சின்ன நிலையா அம்மா அப்பா செத்துட்டாங்களா? ஓமம்மா, அந்த சண்டை கடைசியில அவர் அம்மா அப்பாவுமே செத்துட்டாங்களாம். பாவம், இப்படி எத்தனை பிள்ளைகள் அனாதையா இருக்கும். அதே மாதிரி எத்தனை அம்மா அப்பா பிள்ளைகள் இழந்திருக்குங்க. ஓமம்மா. அம்மா, அண்ணா வந்துட்டான். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அம்மா. அம்மா குட்டி, அப்பா உன்னை கடைக்கு வர சொன்னவர். சரி தம்பி, சரி, 2 பேரும் கவனமா போயிட்டு வாங்க. நான் கடைக்கு போயிட்டு வரேன். கடவுளே, நாங்கள் ஒன்றும் பெரிய கோடீஸ்வரராவோ பெரிய வீடு கட்டி நகை போட்டு அப்படி நாங்கள் வரணுமென்று ஆசைப்படலை. ஆனால் இந்த 2 பிள்ளைகளையும் படிப்பிச்சு அதுகள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து கல்யாணத்தை கட்டி அந்த அதுகளோட சந்தோஷத்தை பார்க்கும் வரைக்கும் எனக்கும் இந்த புருஷனுக்கும் ஒன்றும் நடக்கக்கூடாது போல இருக்கு. என்னங்க, நாம பேங்க்ல காசு கொஞ்சம் போட்டு போட்டு வைப்போமா மாசம் மாசம்? இவ ஒருத்தி. ஏனெண்டா பேங்க்ல 1,00,000க்கு மேலே கிடந்தா டேக்ஸ் விட்டுவாங்களேன்னு தானே போடாமல் இருக்கிறேன். நம்ம செலவுக்கு பிள்ளைகளோட டியூஷன் காசுக்கே இதில் வர லாபம் சரியா போகுது. இதில் எங்கே போய் நான் பேங்கில் போட? நாம நினைச்சா செய்யலாங்க. இனி நம்ம வீண் செலவு எல்லாத்தையும் குறைச்சிட்டு இனி சேர்க்க போறேன். பிள்ளைகளுக்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட காசு சேர்க்கணும். நாம இல்லாத காலத்துல நமக்கு இப்ப திடீரென என்னண்டாலுமே நடக்கலாம் தானே. அப்ப அது பிள்ளைகளுக்கு ஒரு உதவியா இருக்கும். இனி நான் இதண்ட போறேன். சரி ஓடீஸ்வரி, நல்ல விஷயம், அப்படியே செய்யுங்க. வந்துச்சு ஃபீலிங்ஸ், வந்துச்சு ஃபீலிங்ஸ், வண்டியா வந்துச்சு ஃபீலிங்ஸ் வந்துச்சு ஃபீலிங்ஸ், வந்துச்சு ஃபீலிங்ஸ், வண்டியா வந்துச்சு ஃபீலிங்ஸ். கண்மணி, எனக்கு நல்ல வாயில வண்டியா வருது. ஏன் இப்ப இவ்வளவு கேவலம் ஆடியண்டி இருக்கிற லூசு? கண்ணா, இது சீதாலட்சுமி நாடகத்தில் அவங்க ஆடுறதை பார்த்து நானும் ஆடிட்டு இருக்கேன். அவங்களே 3ஆம் இடம் தான் வந்தாங்க. ஆனால் இந்த கலக்கல் கண்ணாடி கண்மணி ஆடி இருந்தால் 1ஆம் இடமே வந்திருப்பேன் தெரியுமா? தெரியாது கண்மணி. டிவி ஆஃப் பண்ணிட்டு வெளியால வா. என் பெரியம்மா வந்திருக்கிறா. வந்து தேத்தனி இதில் கொடுத்து வந்து கதை இதுக்குள்ளே இருக்காம டான்ஸ் ஆடுறாவா, 1ஆம் இடம் வருவாவா. கண்ணா, இப்போ அந்த கிழவி என்ன கோதாரிக்கு வந்திருக்கு தெரியல. முதல் நீ வழியால வா. கண்ணா, உங்களோட பெரியம்மாவை பார்த்தீங்களா? சாரியிற கலருக்கே காப்பு, மச்சிங்க கண்ணாடி, உச்சியில பொனிட்டையில் வர போட்டிருக்கு. கண்மணி, அவங்க நார்மல் பீப்புள் இல்ல, கொழும்புல இருந்து வந்தவங்க தானே. பெரியம்மா, இந்தாங்க டீ குடிங்க. உம்மடி டீயை நீரே குடியும். சரி, நானே குடிக்கிறேன். கண்மணி, வேறு என்ன புதினம்? உம்மோட வயிற்றுல ஒன்றும் இல்லையா? இருக்கு, இப்போ குடிச்ச டீ தான் இருக்கு. திருப்பி துப்பி தரவா?